நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான பதிவில் நம்ம பார்க்க போவது எதுன்ட்டு பார்த்திங்கன்னாக்கா, பனானா பேஷன் ஃப்ரூட் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழ வகையை தான் பார்க்க போகிறோம். இந்த பேஷன் ஃப்ரூட்டோடைய ஸ்பெஷல் என்னடான்னா, இதனுடைய ஃப்ளவர் தான். இது ஃப்ரூட் எல்லாம் கிடையாது. இதில் ஸ்பெஷல் இதனுடைய ஃப்ளவர் தான். வேறு எந்த பேஷன் ஃப்ரூட்டுக்கும் இல்லாத ஒரு வகையான ஸ்பெஷல் கேரக்டர் இந்த ஃப்ளவருக்கு இருக்குது. பாருங்கள், பூவோடைய மகரந்தம் நல்லாவே நீட்டி வரும். அதே போல் அந்த மகரந்தத்துக்கு முன்னாடி பக்கம் பிஞ்சுமே பூவாக இருக்கும்போதே நல்லா தெரியும் நம்மளுக்கு. அந்த இது தான் பார்த்திங்கனாக்கா கரெக்டாக இது ஆன்தர் இருக்கிறது மேல் பார்ட்டு, இது ஃபீமேல் பார்ட்டு. இப்போ நான் தடவை பாருங்கள், இது ஃபீமேல் பார்ட்டு கைனிஷியம். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொலன் கிரைன்ஸ் எல்லாம் இதில் போய் பட்டு நம்மளுக்கு ஃப்ரூட்டாக மாறுறது. இப்போ நம்மளே சும்மா தொட்டோம், பாலினேட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கனாக்கா ஃபீமேல் பார்ட். இந்த 3 இது தெரியறது ஸ்டிக்மா ஸ்டைல்ஸ் தெரியறது ஃபீமேல் பார்ட்டு. இது ஆன்தர் ஃபிலமெண்ட், இந்த ஆன்தர் அது ஃபிலமெண்ட், இது ரெண்டுமே மேல் பார்ட்டு. பூ பார்க்கவே ரம்யமாக இருக்கும். அந்தளவுக்கு நல்லா பிரைட் கலராக இருக்கும். லுக் வைஸும் பார்த்திங்கன்னா கீழே தொங்கும்போது ஒரு தாமரை பூவை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். இதுதான் இந்த செடியோடைய ஸ்பெஷல். அண்டு இதில் ஃப்ரூட் வரும். இந்த ஃப்ரூட்டுமே நம்ம சாப்பிட்லாம். இப்போ கரெக்டாக பார்த்திங்கனாக்கா கொடி இப்படி தான் வரும். இந்த என்னுடைய பிஞ்சு பாருங்கள், இதுதான் பனானா பேஷன் ஃப்ரூட்டின்ட்டு ஏன் பேர் வந்ததுன்னா, பனானா போலவே நீட்டி காய்க்கிறதுனால இதுக்கு பனானா பேஷன் ஃப்ரூட்டுன்ற ஒரு பேர். அண்டு பார்த்திங்கன்னா மற்ற பேஷன் ஃப்ரூட்டுக்கெல்லாம் இது அந்த காஞ்சாலும் இந்த பூ கொட்டிடும். ஆனால் இதுக்கு கொட்டாது. அந்த காஞ்ச அந்த சருகு இதுலேயே தங்கிடும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா பனானா பேஷன் ஃப்ரூட்டோடைய இது பிஞ்சுங்க. இது இன்னும் வளர்ந்துச்சுன்னா நீட்டி வரும். காய் பார்க்கவே நல்லா லுக் வைஸ் நல்லா இருக்கும். இது பாருங்கள், இந்த கொடி 2 பிஞ்சு வச்சுருக்கு. பனானா பேஷன் ஃப்ரூட் எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்கள். இதுதான் பனானா பேஷன் ஃப்ரூட். அண்டு இதுவுமே ஒரு வகையான பேஷன் ஃப்ரூட் கொடியாக தான் இருக்குது. நான் இதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பனானா பேஷன் ஃப்ரூட்டோடைய ஃப்ளவரை கீழே இருந்து பார்க்கும்போது லுக் வைஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். மேலும் இது போன்று கொடைக்கானலில் கிடைக்கக்கூடிய பழங்கள், பூக்கள், காய்கறிகளை பற்றி எல்லாம் விரிவாக தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.